நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் ஒரு எதிர்ச்சொல்லை பார்க்கலாங்க. பரலோகம் எதிர்ச்சொல் நரகம். இங்கிலீஷில் ஹெவன் ஆப்போசிட் ஹெல். நரகம் பிசாசுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் உருவாக்கப்பட்ட இடம் நரகம் அப்படின்னு சொல்லி மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் வாசிக்கிறோங்க. ஆனால் இது மனிதர்களுக்காக உருவாக்கப்படலை. பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு மனிதர்கள் பாவம் செய்கிறவர்களாக மாறினாங்க. பொல்லாதவர்களாக, துரோகம் செய்கிறவர்களாக, அநியாயக்காரர்களாக, ஆண் புணர்ச்சிக்காரர்களாக, சுய புணர்ச்சி செய்கிறவர்களாக, புறங்கூறுகிறவர்களாக, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக, பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக, அதே போல் அவதூறு பண்ணுகிறவர்களாக, பயப்படுகிறவர்களாக, சூனியம் செய்கிறவர்களாக, மந்திரம் பண்ணுகிறவர்களாக, கொள்ளை செய்கிறவர்கள், கொள்ளை அடிக்கிறவர்கள், குடிகாரர்கள், பாலியல் ஒழுக்கக்கேடு செய்பவர்கள், அவிசுவாசிகள், கீழ்ப்படியாதவர்கள்னு இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறதுனால மக்கள் என்ன பண்ணுறாங்க, பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் மனம் திரும்பணுங்கிறதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல வாய்ப்புகளை கொடுத்தும் அவர்கள் மனம் திரும்பாமல் போனதுனால நரகத்திற்கு நேராக போகிறாங்க, வேதனையை அனுபவிக்கிறாங்க. இப்போ பாவம் செய்கிற மக்கள் செல்லுகிற இடம் நரகம். இந்த நரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துன்பத்தின் இடமாக இருக்குது. நரகத்தில் ஆத்துமாவும் சரீரமும் உருவழிந்து உருக்குலைந்து போய்கிட்டே இருக்குது. நித்திய ஆக்கினி நிறைந்ததாக இருக்குது, அக்கினி சுவாலை நிறைந்ததாக இருக்குது, அவியாத அக்கினி இருக்குன்னு சொல்லி மத்தேயுல நம்ம வாசிக்கிறோங்க. வேதனை நிறைந்த இடம், புறம்பான இருள், அழுகையும் பற்கடிப்பும் இந்த இடத்துல இருக்குது. உடல் வேதனையோடு சேர்த்து மனவேதனையும் சேர்ந்துருக்கு. புழுக்கள் நிறைந்த இடம், கொடுமை நிறைந்த இடம், நம்பிக்கையற்ற இடம், மகிழ்ச்சி நிம்மதி இல்லாத இடம் அப்படின்னு சொல்லி நரகத்தை குறித்து நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இப்போ நரகத்தில் வாழுகிற மக்கள் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பாங்களே தவிர அவங்க மனம் திரும்பவே முடியாது. மாறாக அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தரை தூஷித்து கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நரகத்தை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நரகத்துக்கு எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்துங்க, பரலோகம். பரலோகத்துக்கு மேல் உலகம், சொர்க்கம், விண்ணுலகம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. இந்த பரலோகம் பார்த்திங்கன்னா பூலோகத்துலேயும் நம்ம பரலோக வாழ்க்கை வாழ முடியுங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படின்னா தேவன் இருக்கிற இடம் எல்லாமே பரலோகம், குட்டி பரலோகம்னு சொல்லாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து நாவினாலே அறிக்கை செய்து இயேசுவையும் வேத வசனத்தையும் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடந்து ஞான ஸ்நானம் பெற்று அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்களாக, அது மட்டும் இல்லாமல் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றவர்களாக இருக்கும் பொழுது தேவன் வாழுகிற ஆலயமாக நாம் இருக்கோம். தேவன் வாழுகிற ஆலயம் எப்படிங்க, பரலோகமான வாசஸ்தலமாக இருக்குங்க. அப்போ இந்த குட்டி பரலோகம் பூமியிலேயே நம்ம வாழ முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோங்க. அப்போ தேவன் நமக்குள்ளே இருந்தார்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம் குட்டி பரலோகமாக இருக்குங்க. பரலோகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வாசஸ்தலமாய் பரலோகம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பரலோகம், கர்த்தருடைய சிங்காசனம் அதில் இருக்கிறது. பிதா வாசம் பண்ணுகிற இடம் பரலோகம், நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிற இடம் பரலோகம், தேற்றப்படுகிற இடம் பரலோகமாக இருக்குது. அழியாத நகரம், நிரந்தரமானது, மகிழ்ச்சி நிறைந்த இடம், 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆரவாரமாய் ஆண்டவரை துதிக்கிற இடமாக இருக்கிறது. மரித்த பரிசுத்தவான்கள் தேவனாகிய கர்த்தரை துதித்து ஆர்ப்பரிக்கிற இடமாக இருக்கிறது. அதே போல் நித்திய ஜீவன் பெறுகிற இடம், ஜீவ கிரீடம் நமக்கு கொடுக்கிறாரு. நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்குங்க, பரலோகத்தில் இருக்குது. ஏன்னா தேவனாகிய கர்த்தரே நம்முடைய பொக்கிஷம். அப்போ இப்படிப்பட்ட பரலோகத்தை நம்ம சுதந்திரிச்சு கொள்ளணுங்க. அது மட்டும் இல்லாமல் பரலோகத்தில் ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் கிடையாது, ஜாதி மத வித்தியாசம் கிடையாது, குண்டும் குழியுமான ரோடு கிடையாதுங்க, தங்கமயமான வீதிகள் இருக்குது. கவலை, கண்ணீர், வேதனை, துக்கமெல்லாம் கிடையாது. வீட்டு வாடகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை. வியாதி, அதாவது சுகர், பிபி டேப்லெட் போடணுங்கிற அந்த கவலையெல்லாம் கிடையாது. கடன்காரர் தொல்லை இல்லை. இன்றைக்கி என்ன சமைக்கணுங்கிற அந்த டென்ஷன் கிடையாது. துணி துவைக்கணும், வீட்டு வேலை செய்யணுங்கிற அந்த டென்ஷன் கிடையாது. தங்க வேலை ஏறிடுச்சே நம்ம எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்,
பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து வைக்க முடியுங்கிற கவலை கிடையாது. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிற பயம் கிடையாது. ஜிஎஸ்டி அதிகமாகிடுச்சுங்கிற எண்ணம் கிடையாது. சூரியன் சந்திரன் வேண்டியதே இல்லைங்க. கிறிஸ்துவே வெளிச்சமாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். அதே போல் சொத்து சேர்க்கணுங்கிற எண்ணமே கிடையாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம அழகாக இல்லைங்கிற அந்த எண்ணமே வேண்டாம். பியூட்டி பார்லர் தேடி ஓடவே வேண்டியதில்லை. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் நம்ம மேலே உதித்திருக்கும் பொழுது நம்ம அழகுள்ளவர்களாக இருப்போங்க. அதே போல் பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகளை குறித்த கவலை கிடையாதுங்க. இப்படிப்பட்ட பரலோகத்தை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரெக்கைகளை அடித்து எப்படி பறந்து சந்தோஷமாக இருக்குதோ பட்டாம்பூச்சி, அதை போல் பரலோகத்தில் நாமளும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் நம்ம என்ன பண்ணுவோம், சுற்றி திரிகிறவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ வேண்டியவர்களாக இருக்கணுங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பிலிப்பியர் 3:20 வாசிக்கிறோங்க. அப்போ நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குங்க? பரலோகத்தில் இருக்குது. அப்போ அந்த பரலோகத்தை நாடி தேடி ஓடுகிறவர்களாக நம்ம இருக்கணுங்க. பூமியில் நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணுங்கிற ஒரு வாய்ப்பு பூமியில் கொடுக்கப்படுது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம பயன்படுத்துகிறோங்கிறது தான் இந்த இடத்துல கேள்விக்குறி. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம நரகத்துக்கு நேராக போகிறோமா இல்லை நம்முடைய இடம் பரலோகத்தை நோக்கி போகிற இடமா இருக்கிறதா? யோசிச்சு பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாங்க. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் ஒரு ஆப்போசிட் பார்க்க கிருபை செஞ்சீங்க. பரலோகத்துக்கு எதிர்ச்சொல் நரகம் என்று பார்த்தோம் ஆண்டவரே. தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது நரகத்திற்கு நேராக போகிறோம் என்று சொல்லி பார்த்தோம். ஒருவேளை மனம் திரும்பும் பொழுது உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் செய்தது தவறு என்று சொல்லி நாங்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் எங்களை மன்னித்து ஆசீர்வதித்து ஆண்டவரை நீதிமானாய் மாற்றீங்க. பரலோகத்துக்கு நேராக எங்களை அழைத்து கொண்டு போகிறீங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, இருளான வாழ்க்கை வாழுகிற மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு வெளிச்சமாகிய கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது பரலோக வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாகவே அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறப்பா. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எந்த தவறு செய்திருந்தாலும் எங்களை மன்னிங்க. இனிமேல் அந்த தவறுகள் பாவங்கள் செய்யாதபடி எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. இன்னும் பரலோக ராஜ்யத்திற்கு ஆண்டவரை நாங்கள் தகுதியாக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உங்களையே நாங்கள் சார்ந்து கொள்ள, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க, உங்களையே எந்த இடத்திலும் மறுதளிக்காமல் ஆண்டவரை உங்களையே ஆண்டவரை அறிவிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க சப்பா. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்திற்கு ஒவ்வொரு மக்களை ஆதாயப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.